பிள்ளைகளாய் மாறுவதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகளை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லா வாய்ப்புகளையும் நழுவ விடாதீர்கள். வாய்ப்புகள், நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. நல்ல ஒரு தகப்பன் தாயோடு வாழுகிற ஒரு வாய்ப்பு, பிள்ளைகளோடு வாழுகிற ஒரு வாய்ப்பு, உடன்பிறப்புகளோடு வாழுகிற ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சகோதர சகோதரிகளை போல திருச்சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை நம்மில் அநேகர் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. அந்த வாய்ப்புகளை தவறுதலாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம் என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். வாய்ப்புகள் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நீங்கள் குற்றப்படுத்துவதை காட்டிலும், நீங்கள் ஒரு சகோதரன் சென்ற வாரம் சொன்னேன், மீண்டுமா அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு வாலிப சகோதரன் வந்து ஜெபிக்கிறதை பார்த்த உடனே யாரோ ஒருவர் அவர்களை குறை சொல்லி அந்த சகோதரன் வரவே மறுக்கிறாப்ல. அப்படி செய்யாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதா எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் சில வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது எங்களோடு சொல்லுங்க. சபையை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்கள் நாங்கள் இருக்கிறோம். மேய்ப்பரிட சொல்லுங்க. நீங்க மேய்ப்பர்களை போல ஆத்துமாக்களை, மனதை நோகடித்து ஆத்துமாக்களை சிதறடிக்காதீங்க. அது ஆசீர்வாதமான வாழ்வு கிடையாது. வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதுதான் ஒரு அழகு, ஆவிக்குரிய அழகுங்க. அது வாய்ப்புகளை தவறுதலாக பயன்படுத்தும் பொழுது ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறவர்களாய் மாறுகிறோம். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அந்த ஆவிக்குரிய அலங்காரமாய் உள்ள ஒரு வாழ்வாய் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வது நமக்கு மிகவும் அது பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்வாய் இருக்கும். தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம், நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம், அதிலே 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதனுடைய வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் இனி நிந்தையாய் இராதபடிக்கு எருசலேமுடைய நகரத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அலங்கம் என்ற உடனே மதில் சுவர் அலங்கம் என்ற உடனே ஒரு நாட்டுக்கு முக்கியமானதாய் காணப்பட்டது, முக்கியமாய் இருந்தது. எதற்காக இந்த அலங்கம், எதற்காக இந்த மதில் சுவர் என்று சொன்னால், எதிராளியானவன், வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்தம் செய்வதற்கோ அது ஒரு பெரிய ஒரு தடையாய் இருக்கும். அவர்கள் சுலபமாக யுத்தம் செய்துவிட முடியாத ஒரு காரியம். நாட்டுக்கு விரோதமான தீயவர்கள் அதற்குள்ளாக சுலபமாக நுழைந்துவிட முடியாது. நுழைந்துவிட முடியாதபடி ஒரு அலங்கம் அந்த இடத்திலே கட்டப்படும், ஒரு மதில் சுவர் அந்த இடத்திலே கட்டப்படும். அந்த மதில் சுவர் அந்த காலங்களில் நினிவே பட்டணத்திலே காணப்பட்ட மதில் சுவர் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு 50 அடி உயரம் காணப்பட்டதாம். 50 அடி உயரங்கள் காணப்பட்டது. ஒரு மலையை போலதான் மதில் சுவர்கள் காணப்படும். அப்படி அது அந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பாய் இருந்தது. அந்த பாதுகாப்பாய் இருந்த அந்த மதில் சுவரை, உடைக்கப்பட்ட அந்த மதில் சுவரை மீண்டுமாய் கட்டலாமா என்று சொல்லி நெகேமியா ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. விசுவாசத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், ரட்சிப்புக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும்,
ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு பாதுகாப்பு வேண்டும். இந்த ஆவிக்குரிய பயணம் இழந்து விடாதபடி, ரட்சிப்பை இழந்து விடாதபடி, விசுவாசம் இழந்து விடாதபடி நமக்கு ஒரு மதில் சுவரை போல காணப்பட வேண்டும். ஒரு பாதுகாப்பு வளையம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பாதுகாப்பு வளையம் இல்லை என்று சொன்னாலே எதிராளியான பிசாசானவன் நம்ம எப்படி வேண்டுமானால் வீழ்த்தலாம். உலக பிரகாரமாக இருக்கிற மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய பரிசுத்தத்தை சீர்குலைத்து விடலாம். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து ஆவிக்குரிய பயணத்தை விட்டு நாம் விலக செய்யக்கூடிய ஒரு பாதையை நம்மளை தள்ளிவிடலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பாதுகாப்பு, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற சமயங்களிலே தேவன் உங்களை சுற்றி ஒரு வேலை அடைத்து பாதுகாக்கிறார். அதான் சகரியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறார். சகரியா தீர்க்க புத்தகம் 2வது அதிகாரம் அதில் அழகாய் அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருந்து நான் உனக்குள்ள நான் மகிமையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலாய் இருந்து நான் உனக்குள்ளே நான் மகிமையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் நமக்கு அந்த ரட்சிப்பை பெறும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் முதலாவது செய்கிற காரியம் நம்மை சுற்றி ஒரு வேலி அடைத்து நமக்குள் அவர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்வாக மாறுகிறார். அப்போ இந்த வேலி அடைக்கப்படாவிட்டால் ஆண்டவர் நமக்குள்ள மகிமைப்பட முடியாது. அந்த மதில் சுவர் இல்லாவிட்டால், அலங்கம் இல்லாவிட்டால், அது உடைக்கப்பட்டதா இருக்குமானால் அந்த அதன் வழியாக பிசாசானவன் நுழைவான், மாம்சிகன் நுழையும், சுயங்கள் நுழைய ஆரம்பித்து விடும். அப்பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிற வாழ்வானது, ஆண்டவர் மகிமைப்படுகிற வாழ்வாய் அது காணப்படாமல் போய்விடும். அப்படி என்று சொன்னால் என்னுடைய வாழ்வு ஆண்டவர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்வாய் மாற்ற வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்னை சுற்றி காணப்படுகிற இந்த காரியங்கள் பாதுகாப்பான காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு மணி நேரங்களும் நீங்கள் ரீசெக்அப் பண்ணிக்கொள்ள வேண்டும். என் விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இல்ல ஆவிக்குரிய பயணம் எப்படி இருக்கிறது? என் ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேனே, தரிசனத்தை பெற்றிருக்கிறேனே, ஆண்டவருக்காக என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேனே, இந்த பயணம் எப்படி இருக்கிறது? அப்படி என்று சொல்லி நம்மை நாமே கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு மணி நேரங்களுக்கும் நீங்கள் ரீசெக்அப் பண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அலங்கம் ஏதோ ஒரு விதத்திலே டேமேஜ் ஆகியிருக்கிறது, விரிசல் விட்டு இருக்கிறது. எதிராளியானவன் நுழையக்கூடிய வண்ணமாக தான் மதில் சுவர்கள் இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும். இந்த புரிதல் வந்துவிட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 44வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் மாறிவிடக் கூடாது. அயலாருக்கும் சுற்றுப்புறத்தாருக்கும் நான் ஒரு பரியாசமாய் பழிச்சொல்லாய் மாறிவிடக் கூடாது. இந்த பாதுகாப்பு இல்லை என்று சொன்னாலே, இந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ள என்னுடைய வாழ்வு காணப்படாவிட்டால் அயலாருக்கு இருக்கா, மற்றவர்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பழிச்சொல்லாய் மாறிடும். எப்பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு என் வாழ்வு விளக்கப்படுகிறதோ, தள்ளப்படுகிறதோ, விரிசல் உண்டாகுகிறதோ, அந்த உலகத்திற்கு நான் நிந்தையாய், அவமானமாய் என்னுடைய வாழ்வு காணப்பட்டு விடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலக மனிதர்களுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்வு பழியாய் மாறிவிடாதபடி, உங்களுடைய வாழ்வு ஒரு நிந்தையாய் மாறிவிடாதபடி, அவமானமாய் மாறிவிடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் உங்களை சுற்றி இருக்கிற அலங்கம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சுற்றி இருக்கிறதா? வேலை அடைத்து பாதுகாத்து இருக்கிறாரா? ஆண்டவர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்வா என்னுடைய வாழ்வு காணப்படுகிறதா என்கிற ஒரு சிந்தனையோடு நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.
அதேதான் எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். எரேமியா 39வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் சொல்கிறார், கல்தேய ராஜாவுடைய அரண்மனையும் ஜனங்களுடைய வீடுகளையும் அக்கினியினால் சுட்டெரித்து எருசலேமுடைய மதில்களை இடித்து போட்டார்களாம். என்ன செய்தார்கள்? கல்தேயர் எருசலேமுடைய மதில் சுவர்களை இடித்து போட்டார்கள். யார் இந்த கல்தேயர்? கல்தேயர் யார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், கல்தேயர்கள் ஒரு நாகரிகத்திலே நன்றாக வளர்ந்தவர்கள். நாகரிகத்திலே வளர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், காலம் போக போக அவர்கள் ஜாதகம் பார்க்கிறவர்களாய் மாறினார்கள். அந்த ஜாதகம் பார்க்கிறதற்கு நேரங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள், நம்ப ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எருசலேமுடைய மதில் சுவர்கள் இடித்து தள்ளுகிறவர்களாய் மாறினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளனாக்கா, பாவம் நுழையறதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னாக்கா, உடனே இந்த கல்தேயர்களை போல மாந்திரகத்திற்கும் உலக நாட்களை பார்க்கிறவர்களுக்கு நாம் ஏளனமாய் மாறுகிறது மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய பாதுகாப்பை அவர்கள் சீர்குலைக்கிறவர்களாய் மாறி விடுவார்கள். பாதுகாப்பை உடைத்து விடுவார்கள், மதில் சுவர்களை உடைத்து விடுவார்கள். எதிராளி எப்பொழுது வேண்டுமா நுழைந்து விடலாம். அவருடைய சொல்லை நீங்க கேட்டு பாருங்க, இந்த நாள் பார்க்கக்கூடிய சொல்லை கேட்டு நடந்து பாருங்க, யார் எப்பொழுது நம்மை வீழ்த்துவார்கள் என்று தெரியாது வீழ்த்து விடுவார்கள். நாள் பார்க்கிறவருடைய வாழ்க்கை அப்படிதான் காணப்பட்டு விடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீங்க உங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். உங்க அழைப்பு, உங்க அபிஷேகம், உங்க வரங்கள் இவைகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும். அப்படி காத்துக் கொள்வதுதான் ஆவிக்குரிய பயணத்திற்கு அது அழகு. ஆவிக்குரிய பயணத்தில் அது ஒரு ரட்சிப்பு, நீங்க பெற்ற அபிஷேகம், அது ஒரு பாதுகாக்கப்படும். இல்லை என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமையிலே உங்களுடைய வாழ்வு தள்ளப்பட்டு விடும். இவையெல்லாம் தடுமாற்றத்திலே தள்ளப்படுகிற ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டு விடும். அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமோ, நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம், நீங்க பெற்றிருக்கிற அழைப்பு, நீங்கள் அர்ப்பணித்திருக்கிற காரியங்கள், நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற காரியங்கள், உங்க பரிசுத்த வாழ்வு, இதெல்லாம் காத்து கொள்ள ஒரு அவசியம். எவ்வளவுக்கு நீங்க காத்துக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு காத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நெகேமியா. அதே நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் இன்று ராத்திரியிலே பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்ப துரத்தை கண்டு கடந்து குப்பைமேடு வாசலுக்கு வந்து எருசலேமை இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு அதனுடைய வாசல்களையும் அவன் பார்வையிட்டானாம். நெகேமியா சுட்டெரிக்கப்பட்டதை, உடைக்கப்பட்டதை பார்வையிட்டானாம். நெகேமியா கட்டுவதற்கு முன்பாக கட்டுங்க, மதில்சுவரை கட்டுவோம் ஆறுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்த நெகேமியா முதலாவது அவன் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், முதலாவது ஒரு பார்வை எடுக்கிறான். வேதத்தில் அவர் அழகாய் சொல்லுகிற காரியம், அலங்கத்தையும் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட வாசல்களையும் பார்வையிட்டான். நாம கூட என்ன செய்யணும்? முதல்ல பார்வையிடுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் பார்வையிடணும். எது இடிக்கப்பட்டிருக்கிறது, எது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, எதன் மூலமா இந்த பாவம் நுழைந்தது, எதன் மூலமா இந்த தீமை என்னுடைய வாழ்வை தடுமாற்றத்திலே தள்ளியது, ஒரு பார்வையிட கற்றுக்கொள்ளுங்க. நாம பார்வையிடுவதெல்லாம் கிடையாது. ஆலயத்துக்கு ஒரு நேரா ஜெபிப்போம், ஆண்டவர் எனக்கு கொடுன்னு கேட்போம், போயினே இருப்போம். பாஸ்டர்தோடனா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், உடனே வாழ்க்கை மாறிடணும். ஆனால் முதலாவது உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு சரியா இல்லைன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய பயணத்துல பாதுகாப்பு எனக்கு சரியில்லை, அதனால பிசாசு நுழைகிறான், அதனால கஷ்டங்கள் வருகிறது, அதனால தடுமாற்றம் வருகிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? எதன் வழியாய் அவன் நுழைந்திருக்கிறான், எதன் மூலமாய் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, எதன் மூலமாய் அலங்கம் இணைந்திருக்கிறது. ஒரு பார்வையிடுங்க, உங்களை நீங்களே பரிசோதிங்க, சுய பரிசோதனை செய்யுங்க. என்ன நடந்தது, என்ன செய்ததால இது வந்தது, எது நடந்ததால இந்த தடுமாற்றம் வந்தது, இந்த சுய பரிசோதனை வேண்டும். நெகேமியா அதை தான் செய்கிறான். நெகேமியா முதலாவது அவன் செய்கிற காரியம், அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கிற நெகேமியா
அவன் செய்கிற காரியம் அதற்கு முன்பாக பார்வையிட்டான். 17வது வசனத்திலே அவன் ஒரு எருசலேமை கட்டுவோம் வாருங்கள், அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டவன் 13வது வசனத்தில் முன்பாக ஒரு பார்வையிடுகிறான். ஆவிக்குரிய காரியங்களிலே சில சமயங்களிலே தடுமாற்றத்தில் விழுந்திருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்ன விசுவாசம் குறைந்து போயிருக்கிறதா? இல்ல ஊழியம் நின்று இருக்குதா? ஜெபஜெபியம் விட்டு இருக்குதா? இல்ல தேவனை தேடுகிற காரியங்களிலே குறைகள் இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஒரு பார்வையிடுங்க. நீங்க முதல்ல அலங்கத்தை பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒரு பார்வையிடுகிறது முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை. பார்வையிடாமலே நம்ம ஆண்டவர் இடத்துல போனா கிடைக்கும் கிடைக்காதுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விடணும். அறிக்கை செய்யணும்னா முதல்ல அது தெரியணும். பாவம் இது நான் செய்த பாவம் அப்படின்னு ஒப்புக்கொண்டாதான் அறிக்கை செய்ய முடியும். அப்போ நான் செய்கிற தவறுகளை நான் பார்வையிட்டாலும் ஓ இந்த தவறு நடந்திருக்குதுப்பா, நான் இந்த இடத்துல இப்படி பேசியது தவறு, இப்படி நடந்து கொண்டது தவறு, என் ஜெபஜீவியத்தில் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டு அது தவறு, இதை முதல்ல உணருங்க. இதை உணர்ந்து ஒரு பார்வையிடுகிற காரியம். நெகேமியா அதுதான் செய்கிறான், ஒரு பார்வையிடுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் முதலாவது ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்வை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஒரு பார்வையிடுங்க. ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிக்க வருகிற வந்த உடனே பாட்டை பாடிட்டு கையை தட்டிட்டு உடனே ஒரு அபிஷேகத்தில் நிரம்பி 2 குதி குதிச்சுட்டு உடனே செய்தியை கேட்டுட்டு சூப்பர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால ஒரு நன்மையுமே வராது. நாம என்ன செய்கிறோம்? இதற்கே நம்ம நேரம் கொடுக்கல. பால் ஆராதனைக்கு வர்றது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிற வண்ணமாய் முதல்ல ஒரு துரிதமாய் வந்துருங்க ஆலயத்துக்கு. ஆலயம் எப்பொழுதுமே ஆராதனை நேரம் எப்பொழுதோ நீங்கள் எந்த ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களாய் காணப்பட்டாலும் ஆராதனை நேரம் எப்பொழுதும் அந்த நேரத்தில் ஆலயத்தை திறக்க போவது கிடையாது. அதற்கு முன்பாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பாகவோ ஆலயம் திறக்கப்பட்டு விடும். நீங்கள் முன்பாக ஓடி போய் நீங்கள் ஒரு பார்வையிடுங்க உங்களுடைய பரிசுத்த வாழ்வை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. பார்வையிடுங்க, என்ன தவறு இருக்குது? ஆண்டவரே உம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன், உம்மோடு பேச வந்திருக்கிறேன், உம்மோடு உறவாட வந்திருக்கிறேன், உம்மிடத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். அப்போ இந்த விண்ணப்பம் சேருவதற்கு முன்பாக என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது, என்ன தவறு நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பார்வையிட்டு பாருங்களேன், சரியா போயிடும். வாழ்க்கையில நீங்க ஆசிரியருக்கு டெய்லி ஹோம்வொர்க் கொடுத்துனே இருக்கிறாங்களா? நீ ஹோம்வொர்க் எழுதினே இருக்கிறியா? ஏன் எனக்கு மட்டும் கொடுக்குறாங்க? ஒரு பார்வையிடுங்க. ஓ இந்த இடத்துல நான் ஃபெயில் ஆகிருக்கிறேன், ஒரு பார்வையிடுங்க. கணவன் மனைவி உறவுகளில ஒரு விரிசல் இருக்கிறதா? ஒரு பார்வையிடுங்க. நான் எப்படி அவர்களோடு வாழ்ந்து இருக்கிறேன், என்ன செய்ததாலே என் கணவன் என் மனைவி அப்படி நடந்து கொள்கிறார்கள், ஓ இந்த காரியமா, உடனே அதை சீர்படுத்தி பாருங்க. வாழ்க்கை சுமூகமா இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகளிலே என்ன செய்தேன், அப்பா என்னை கண்டிக்கிறார், அம்மா என்னை திட்டுகிறார்கள், ஓ உடனே அது பார்வையிடாம அம்மா திட்டாங்க அப்பா திட்டாங்க, நோ யூஸ், ஒரு பயனுமே இருக்காது. முதல்ல நம்மை பார்வையிடணும். அதே நெகேமியா பார்வையிடுகிறான். பின்புதான் அழைப்பு கொடுக்காமா, அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் அப்படி என்று சொல்லி அவன் அந்த அழைப்பு கொடுத்து அதில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பயணத்திலும் அப்படிதான். இத்தனை நாட்களா நான் ஜெபிக்கிறேங்க, வேதம் வாசிக்கிறேங்க, நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேங்க, ஒரு மாற்றமா இல்லை. உடனே சபையை மாத்து, பாஸ்டர் மாத்து. சபைக்கும் பாஸ்டருக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இருக்கிற உறவுகளிலே காணப்படுகிற விரிசலை பொறுத்துதான், ஐக்கியத்தை பொறுத்துதான். விரிசல் தான் நடக்காது. ஏழு இருக்கிற சபையிலே என்ன நடந்தது? தேவன் பேசலையா? தேவன் கர்ப்பத்தை திறக்கலையா? அற்புதம் நடக்கலையா? நடந்தது. நடக்க அற்புதம் அதிசயம் எந்த சபையில் நடக்கும்? எங்கே நாமத்தினால் 2-3 பேர் ஒருமனப்படுகிறார், அந்த இடத்துல தேவன் எழுந்தருளுகிறார், தேவன் வருவார், தேவன் நடத்துவார், தேவன் ரட்சிப்பார், தேவன் அற்புதங்களை செய்வார். இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒன்று, நான் அந்த சுய பரிசோதனை செய்து கொள்ளாதது தவறு. ஆவிக்குரிய பயணத்துல ஏன் இந்த ஜெபம் கேட்கப்படல? எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்குதுங்க. உடனே என்ன செய்கிறான் நெகேமியா? உடைந்ததை எல்லாம் பார்வையிட ஆரம்பிக்கிறான்.
அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டதை பார்வையிட ஆரம்பிக்கிறான். பார்வையிட்டு எதை என்ன செய்யலாம், எப்படி இதை கட்டுவோம் அப்படின்ற ஒரு பிளான் போடுறான் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும் பொழுது நல்லா இருக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனா இந்த விரிசல் உண்டாகிறதை பார்வையிடுறதே கிடையாதுங்க, பார்வையிடுவதே கிடையாது. அருமை சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஆவிக்குரிய காரியம் வந்து நேர்ந்த நல்லா நடந்தது, ஒரு சாட்சியாக இருந்தது. ஆனால் நான் செல்லுகிற சபையார் அவ்வளவுதான், இந்த சகோதரருடைய வாழ்வு முடிந்து விட்டது, இனி சபை வருவது கிடையாது என்று நினைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. எங்கோ ஒரு விரிசல், அலங்கம் எங்கோ ஒரு இடத்தில் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அது பார்வையிடும் பொழுது மீண்டுமாய் வாழ்வு அலங்கம் கட்டப்படுகிறது, வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது, தேவன் மகிமைப்பட ஆரம்பித்து விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல உங்க வாழ்க்கை குறித்த ஆவிக்குரிய பயணத்துல பார்வையிடுங்க பிளீஸ். கொஞ்சம் கவனிங்க, உங்க வாழ்வை கவனிங்க. உங்க வாழ்வு எதனால இது நடக்குது கவனிங்க. யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி மாறாதீங்க பிளீஸ். உங்களுடைய வாழ்க்கை வேறுங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், உங்களை வேறு பிரித்து இருக்கிறார். வேறு பிரித்து இருக்கிற வாழ்வு என்னுடைய பார்வை பெரியதா இருக்கணும். என்னுடைய பார்வை என்னுடைய இலக்கெல்லாம் பெருசா இருக்கணும். சராசரி மனிதனோடு நான் போட்டியிடக்கூடாது. அவர்களை போல நான் வாழணும், இவர்கள் அது எப்படி இருக்கிற நான் இருக்கிறேன் இல்லை, இவர்களை காட்டிலும் ஆண்டவரனை உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரனை மகிமைப்படுத்துவார். நான் தேவனுடைய பிள்ளை, சகல அதிகாரம் படைத்த ஆண்டவருடைய மகள் நான். அப்படி என்று சொன்னால் என்னுடைய பார்வை, என்னுடைய விஷன் வேறு விதமா இருக்கணும். உலக மனிதனை போல இருக்கக்கூடாது. நாம் உலக மனிதனோடு போட்டி இருக்கிறோம், உலக மனிதனோடு கம்பேர் பண்றோம். நம்முடைய வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரோடு கம்பேர் பண்றோம். இல்ல, என்னுடைய அழைப்பு வேற அப்படின்ற சிந்தனை வரமாட்டுது. அப்படி சிந்தனை வரணும். எனக்கு ஒரு நண்பன் ஒருவன் இருந்தான், ரொம்ப தீயவனவன். தீய நண்பன் இப்படி அப்படி கிடையாது, மிக மிக கொடூரமான மனிதன். அந்த மனிதனோடு பழகி அவன் ரொம்ப நெருக்கமா என்னோடு இருந்தான், ரொம்ப அதிகமான நெருக்கமா இருந்தான். இது என்னுடைய தாயாருடைய அன்னைக்கு பிரேயர் மீட்டிங்ல கூட நான் சொன்னேன். அவன் மிகவும் முரட்டு குணம் பிடித்தவனா இருந்தான், அவ்வளவு முரட்டு குணம் பிடித்தவன். வேலூர்ல இருக்கிற பெரிய பெரிய ரவுடில அவனை பார்த்தா கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அவ்வளவு, நான் இது மறைத்தெல்லாம் பேசவில்லை. அந்த இடத்துல லட்சின்ற ஒருத்தர் வந்து அவரை உட்கார வைத்துக் கொண்டுதான் சொன்னேன். நான் பயப்படுவாங்க அவங்களாம். அப்போ அவனோடு பழக என்ன நடந்தது, அந்த முரட்டு சுபாவம் எனக்கு வந்துடுச்சு. நாம என்ன செய்யறோம், உலகத்தில் இருக்க மனிதனோடு பழகி அந்த குணம் தான் வருது. நான் அழைப்பு பெற்றிருக்கிறேன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேன். அப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தான் இருக்கணும், அழைப்பு பெற்றவர்களோடு தான் இருக்கணும். அப்போதான் இந்த குணம் அந்த குணத்தோடு ஒத்து வரும். இல்ல நம்முடைய அழைப்பு போயிடுது இல்லையா? நாம் இப்படிதான் நம்முடைய வாழ்வு தடுமாற ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரியவர்கள் நான் இல்ல. அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த பார்வை வேண்டும். இந்த அழகம் எந்த விதத்திலே இந்த பாவம் நுழைந்தது, எந்த விதத்திலே என் விசுவாசம் குறைஞ்சது, ஊழியத்தை ஏன் விட்ட, நான் ஜெபத்தை விட்ட, நல்லா நான் ஜெபிச்சிருந்தேன், ஏன் இந்த ஜெபத்தை விட்ட, ஏன் என் நம்பிக்கை இழப்பதற்கு காரணம், எங்கேயோ ஒரு இடத்துல அலங்கம் விரிசல் உண்டாகி இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல அலங்கம், இந்த மதிர்ச்சுவர் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்க? பார்வையிட்டான் நெகேமியா. பார்வையிடுங்க. உங்கள் வாழ்வை குறித்து நீங்கள் பார்வையிடுங்க. எதையுமே நீங்கள் அற்பமாய் நினைக்க வேண்டாம். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூட, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா நிலைகளும் மாறும். எல்லா மாற்றங்களையும் ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஏன் இது வரல? எங்கேயோ ஒரு இடத்துல விரிசல். இந்த புரிதல் நமக்கு வேண்டும். இந்த புரிதல் இல்லாதான் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் நிகழ்வதற்கு காரணமாய் இருக்கிறது. அதுதான் 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 9வது வசனத்தை வாசிக்கும் போது, உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்துக்கு கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை அவன் பலப்படுத்தினான். என்ன செய்கிறான்? பலப்படுத்துகிறான். மதிலை பலப்படுத்துகிறான். பலப்படுத்தணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுறோம். அழைப்பு கிடைச்சிச்சு, நான் யார் தெரியுமா, நாங்களா ஊழியம் செய்யறோம், நான் யார் தெரியுமா,
நாங்களாம் கிறிஸ்துவர்கள், பிசாசு வராது தலைமாட்டில் பைபிள் வச்சுன்னு கம்மனு படுத்துக்கிறான். பிசாசு அவனை விட்டு போன பாடு இல்லை. பைபிள் வச்சுனா போயிடும் நாம நினைக்கிறோம். வேளாங்கண்ணில போய் மொட்டை போட்டுனா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறோம். மணல்ல முட்டி போட்டு நடந்துட்டா ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ செஞ்சிட்ட மாதிரி. சிவன் மலையில முட்டி போட்டு நடந்துட்டா ரத்தம் சொட்ட சொட்ட நடந்தாலும் ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. நீ முதலாவது ஆண்டு உனக்கு கொடுத்த பாதுகாப்பை பலப்படுத்து, விசுவாசத்தை பலப்படுத்து. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்தாரு, பலப்படுத்தாத. நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுற. நீ இல்லாத பலப்படுத்து, இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கு. இன்னும் நல்லா வீடு கட்டுறவங்களை நாம் பார்த்திருப்போம். ரூப் போட்டுட்டாங்கன்னா ரூப் போட்டுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாங்க, உடனே தண்ணி ஊத்தி அது நல்ல ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அது தண்ணி ஊத்தி இருப்பாங்க. பில்லர் கட்டிட்டாங்க, உடனே அதை சுற்றி ஒரு கோணிகளை கட்டி தினமும் தண்ணியை ஊத்தி தண்ணீர் அது ஊறணும். அப்பொழுது அது இன்னுமாய் நல்ல உறுதிப்படும். அது அப்படிதான் அலங்கத்தை அவன் என்ன செய்கிறான், பலப்படுத்தினான். அப்போ என்னுடைய விசுவாசம் வந்துடுச்சு, அழைப்பு வந்துடுச்சு, அபிஷேகம் வந்துடுச்சு, நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிர்விசாரமா இருக்கிறோம். அது பலப்படுத்துங்க, அது நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஜெபத்தை அதிகமாக்குங்க, ஜெபத்தை அப்படியே குறைச்சுன்னு வராதீங்க, ஊழியத்தை அப்படியே குறைச்சுன்னு வராதீங்க. அதை பலப்படுத்துங்க, நல்லா உறுதிப்படுத்துங்க, அதை ஸ்ட்ராங் ஆக்குங்க. அப்போதான் விரிசல் வராது, அதை யாரும் சுட்டெரிக்க முடியாது, அந்த இடத்துல பாவம் நுழைய முடியாது, தீயவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது, உன் அழைப்பை யாருமே உடைக்க முடியாது. ஆண்டவருடைய சித்தம் உனக்குள் நிறைவேற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அழைப்பை உறுதிப்படுத்துறது இல்லைங்க, அதுதாங்க தப்பு. உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்துங்க, அலங்கத்தை உறுதிப்படுத்துங்க, மதிச்சுவரை உறுதிப்படுத்துங்க. கை தட்டிட்டு போறதுக்கு நாம வரல, உறுதிப்படுத்திக் கொள்ள வருகிறோம். தேவன் என்னை சுற்றி அதான் சகரியத்திற்கு உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலாக இருந்த உனக்குள் நான் மகிமையாக இருப்பேன். ஆண்டவர் மகிமையா இருக்கிறார், உன்னை சுற்றி அக்கினி மதிலாக இருக்கிறார், இல்லை என்று மறுக்கல. அழைப்பு கொடுத்தார், இல்லை என்று மறுக்கல. உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார், இல்லை என்று மறுக்கல. அதை உறுதிப்படுத்தினியான்னு பாரு. உறுதிப்படுத்தலன்னா போயிடுச்சு. மீண்டுமாய் அதில் பிசாசு நுழையாம பாரு, மீண்டுமாய் அலங்கம் சுட்டரிக்கப்படாமல் பாரு. அதுதான் அவசியம், அதுதான் வேண்டும். ஆண்டவனுக்கு கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆண்டவனை அழைத்தது உண்மைதான். ஆனா அதை நீ பார்வையிட்டு அதை உறுதிப்படுத்து, பார்வையிட்டு அந்த பாவம் மீண்டுமா நுழையாம பார்த்துக்கோ, பார்வையிட்டு மீண்டுமாய் சுயாதீன செயல்படாம பார்த்துக்கோ, பார்வையிட்டு நீ பாரு, பார்வையிட்டு நீ நடைபோடு. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம் சொல்றார், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது என்று சொல்றாரு. இந்த பாவம் இருக்குது பாருங்க, இந்த பாவம் தாங்க ஆசீர்வாதம் வராதபடி அலங்கம். இந்த உடைக்கப்பட்ட இந்த அலங்கம் விரிசல் உட்டானது, அக்னியால் சுட்டெரிக்கப்பட்ட அந்த மதில் சுவரு, இதாங்க உள்ள நுழையறதுக்கு காரணமே. பாவம் நன்மையே வராது, மதில் சுவர் உடைஞ்சிருக்குது, அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மதில் சுவரை நீ பார்வையிடல, அந்த அலங்கத்தை நீ மீண்டுமாய் கட்டல, அதை உறுதிப்படுத்தல, உன் வாழ்க்கையில பாவம் நன்மை வர ஒட்டாது. நன்மை நீ பார்க்க முடியாதுங்க. நீங்கள் எனக்கு மதில் சுவர் இருக்குது பார், ஆண்டவனை சுற்றி வேலை சொன்னாங்க, ஆவிக்குரியவர்கள், நாங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு, எல்லாம் உண்மைதான். நன்மை வராது, நன்மையை நீ பெற முடியாது, நன்மையை பெற்றுக் கொள்கிற வாழ்வாய் உடைய வாழ்வு காணப்படாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புரிதல் நமக்கு வேண்டும். முதல்ல இந்த பாவம் இருக்குது பார், நன்மையை வர வைக்காதுங்க, சந்தோஷத்தை கிட்ட வராது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, பார்வையிடுங்க. முதல்ல உங்க பரிசுத்த வாழ்வை பார்வையிடுங்க, அது பலப்படுத்துங்க, அது உறுதிப்படுத்துங்க, அது ஸ்ட்ராங் ஆக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த முடியுமோ, உங்க அழைப்பை ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியுமோ, உங்கள் அர்ப்பணிப்பில் நீங்க உறுதியா இருக்க முடியுமோ, அதுதாங்க பாவம் நுழையாதபடி காத்துக்கொள்ளும். அதான் உங்களுடைய வாழ்க்கையில தீயவர்கள் உள்ள நுழையாதபடி காத்துக்கொள்ளும். ஜெபத்தை விட்டுறோம், வேத வாசிப்பு விட்டுறோம், ஊழியத்தை விட்டுறோம், பாவம் வந்துடுச்சு, இவர்கள் மேல தப்பு, அவர்கள் மேல தப்பு, யார் மேலேயும் தப்பு இல்லை.
முதல்ல அலங்கு அங்க இடிக்கப்பட்டதை நான் பார்க்கல, விரிசல் விட்டதை நான் பார்க்கல, அக்னியினாலே சுட்டெரிக்கப்பட்டதை நான் பார்வையிடல. அப்ப நான் என்ன செய்யணும்? டெய்லி ஜெபிக்கிறத விடாதீங்க, வேதம் வாசிக்கிறத விடாதீங்க, நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்யறத விட்டுறாதீங்க. இது இருந்தாலே போதும், ஆண்டவர் மகிமைப்படுகிற வாழ்வாய் உங்களுடைய வாழ்வு காணப்படும். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவாருங்க. ஆண்டவர் மகிமைப்படுகிற வாழ்வாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. அதேதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். எரேமியா 15வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்றாரு, உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிட உடுப்பென்றார். அக்கினியில எல்லாமே என்ன சூறையிட கொடுத்து விடுகிறார். என்ன பொக்கிஷங்கள் எல்லாமே இழந்து போகிறோம், பொக்கிஷங்களை இழக்கிறோம் இல்லையா? எல்லாமே ஆஸ்திகளை இழக்கிறோம், சூறையிட கொடுத்துடுறோம். எல்லா சூறையிட கொள்ளையடைத்து கொண்டு போகிறது. யாரோ நான் அனுபவிக்க வேண்டிய வாழ்வு ஆசீர்வாதம் நகைகள் திருட வந்து திருடின்னு போயிடுற மாதிரி. காரணம் என்ன? நீ பார்வையிடாதது. மதிச்சுவரை ஆண்டவர் பார்வையிட்டார். நெகேமியா பார்வையிட்டது அழைப்பு கொடுக்கிறான், வாங்க பார்வையிடுங்க. கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, ஓ நம்ம குடும்பத்துல இது நடக்குதப்பா, இப்படி நடக்குது, இனிமேல் அதை பார்க்கலாம், இனி இப்படி நடக்காத பார்க்கலாம் அப்படின்னு ஒன்னா சேர்ந்து ஒரு ஜெபம் செஞ்சு பாருங்க, ஒரு ஃபாஸ்டிங் போட்டு பாருங்க குடும்பமா. அந்த மதிச்சுவர் உறுதியாயிடல, அந்த பாதுகாப்பு வளைய உங்களுக்கு உறுதியாயிடல. அப்போ பாவம் நுழையுமா, பிசாசு நுழையுமா, தீவிரம் நுழையுமா? யாருமே நுழைய மாட்டாங்க. அப்போ என்னிடத்துல குறை இருக்குது, சூறையாடப்படுகிறது, ஆஸ்திகள் சூறையாடப்படுகிறது. எனக்கு ஆண்டவர் கொடுத்தது நான் இழக்கிற நிலைமையில நான் போகிறேன். காரணம் யாரோ இல்லை, நான் பார்வையிடாத நான், மதில் சுவரை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளாத நான், எனக்கு கொடுத்த ஊழியத்தை, எனக்கு கொடுத்த அழைப்பை நான் உதாசீனப்படுத்தின நான். இதுதான் காரணம், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை கொஞ்சம் அடிக்கடி பார்வையிடுங்க, பார்வையிடுங்க, கொஞ்சமா செக் பண்ணுங்க. ஆண்டவர் இருக்கிறாரா செக் பண்ணுங்க, ஆண்டவர் என்னோட தான் வராரா செக் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி செக் பண்ணுங்க, ஒரு பிசாசு ஓட்டி செக் பண்ணுங்க, ஒவ்வொரு நிலைகளிலும் செக் பண்ணுங்க. நிலைகள் எப்படி இருக்கிறது, உறுதியா இருக்குதா பாருங்க. வாழ்க்கையில் ஆவிக்குரிய பயணத்தில் அப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்க செக் பண்ணிக்கின்ற உங்களுடைய வாழ்வை நகர்த்துவதுதான் வெற்றி உள்ள ஒரு வாழ், வெற்றி உள்ள ஒரு பயணங்க. அது வெற்றி உள்ள ஒரு பயணம், வெற்றி உள்ள பயணம். நேற்று முந்தின நாள் என்று நேற்று முந்தின நாளா தெரியல, ஒரு குடும்பம் அப்படிதான் அழைத்தார்கள். அண்ணா என்னுடைய கேஜிஎஃப்ல இருந்து வந்திருந்தார்கள், இன்று வர சொன்னேன், அவர்கள் வந்திருக்கிறார்களா? அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. ஒரு பிசாசுடைய காரியம் முடியல, ஒண்ணுமே முடியல, ஒண்ணுமே முடியல. ஜெபிச்ச உடனே அந்த அசுத்தாவி போனது. இந்த காலையில் அங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, இன்னைக்கு எங்கேயும் வாங்க, உடனே அழைப்பு கொடுத்து அருமை சகோதரி வந்து இருக்கிறாங்க. உடனே விடுதலை ஆண்டவர். ஒரு பார்வையிடுங்க, உடனே என்ன ஏன் நடக்குது, எப்படி அந்த பிசாசுடைய கட்டுகள் எப்படி வருகிறது, உடனே அவங்களோட பேச ஆரம்பிச்சு என்ன நடக்குது உங்க குடும்பத்துல, எப்படியாப்பட்ட ஆராதனைகள் உங்கள் வீட்டில் நடக்கிறது, ஐயா இப்படி எல்லாம் ஆராதனைகள் நடக்கிறது, இப்படி எல்லாம் நடக்கிறது, உடனே அவைகளை எல்லாம் நிறுத்தணும், இப்படி எல்லாம் நடக்கணும். உடனே ஜெபிச்சு அவர்களை கைட் பண்ணதா, உடனே அசுத்தாவி ஓடியது. இப்பொழுது அவர்களுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ப்படுகிற ஒரு வாழ்வு, சந்தோஷமா இருக்கிறாங்க. நைட்டு நல்லா தூங்கினே, நல்லா சாப்பிடுறாங்க. சகோதரி சொல்றாங்க நல்லா அவரு சாப்பிட்டாங்கய்யா, சந்தோஷமா இருக்கிறாங்க, நார்மல் ஆயிட்டாங்க. ஒரு சந்தோஷம் அது இல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் பரிசோதித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார பரிசோதித்துக் கொள்கிறோம். சோதித்துக் கொள்ளணும், அடிக்கடி அடிக்கடி செக் பண்ணி கொள்ளணும், அதான் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நாம் அதெல்லாம் செக் பண்றது இல்லை. கொடுத்துட்டாரு, ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. கொடுத்துட்டாரு, அவரு நம்ம ஆண்டவர் நமக்கு அடிமை மாதிரி, அவர் கொடுத்துட்டு அவர் நமக்கு வேவு பார்க்கணும். எப்படி இருக்கிறது பாருங்க. அழைப்பு பெற்றிருக்கிற நாம ஆண்டவர் கொடுத்தா சொல்லிட்டு அதை உதாசீனமா நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை சரியாக பயன்படுத்துங்க, சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க.
நிச்சயமாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை நமக்கு கொடுப்பார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தானியேல் 9வது அதிகாரம் அதுல 25வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளிலும் அலங்கங்களிலும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களிலே இப்படி ஆகும். மீண்டுமாக கட்டப்படும். ஒரு சொல்றார், மீண்டுமாக கட்டப்படும். மீண்டுமாய் கட்டுவதற்கு வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கிறார். விரிசல் விழுந்துடுச்சா, மீண்டுமா அலங்க விழுந்துடுச்சா, அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு விட்டதா, ஜபஜபி குறைஞ்சிடுச்சா, வேத வாசிப்பு குறைஞ்சிடுச்சா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்துட்டு இருக்கிறியா, பயந்துராது. மீண்டுமாய் கட்டப்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார் தேவன். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். இல்லையா, நான் இனி செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படி நடந்துடுச்சு அப்படி நீ சொல்றதுனாலே ஆண்டவர் ஏதோ குற்றம் செய்தது போல, நாம ஏதோ நல்லவங்களா இருந்தது போல நம்ம காட்டுற மாதிரி இருக்குது. இல்ல 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 எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம பார்வையிடாதது நம்ம இருக்கிற குறை இல்லையா? நிகமே என்ன செய்யறான், முதல்ல பார்வையிட்டுதான் பின்புதான் அலங்கம் கட்டுவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறான். அலகு கட்டுவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நம்ம பார்வையிடாதது நம்ம தப்பு. அடுத்து அந்த அலங்கத்தை மீண்டுமாய் கட்டணும், மீண்டுமா அந்த விசுவாச வாழ்வை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாததுக்கு அதுக்கு அடுத்த காரியம். இன்னைக்கு ஆவிக்குரிய பயணத்தில் அழைப்பு பெற்ற சபைகள் எல்லா சபையிலும் பாருங்க, அழைப்பு நிறைய பேருக்கு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா இடிக்கப்பட்டதை மீண்டுமாய் கட்டும்படியாக அவர்கள் பார்வையிடுவது கிடையாது. பார்வையிட்டாதானே தெரியும் ஆனால் இடிக்கப்பட்டிருக்கிறதா சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதான்றது. அப்பதானே அதற்கேற்றார்படி நீ கட்ட முடியும். நம்ம பார்க்காது நம்ம இருக்கிற ஒரு பெரிய தவறுங்க, பெரிய ஒரு தவறாய் காணப்படுகிறது. முதல்ல பார்வையிடுங்க. அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி அழகை சொல்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் அதுல 18வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லு. உன் மதில் ரட்சிப்பாய் மாறட்டும். அந்த ரட்சிப்பின் மதில கட்டு, துதியின் மதில கட்டு. அதை கட்டிட்டனாலே என்ன நடக்கிறவர் சொல்றாரு, கொடுமை உன் தேசத்துக்கு வராது, உன் அழிவு நாசமும் எல்லைகளுக்குள் நுழையாது. அப்போ அந்த எல்லைக்குள்ள அழிவோ நாசமோ கொடுமையும் உள்ள வராது. அப்போ விசுவாசம் என்கிற அந்த மதில் சுவரை கட்டுங்க. விசுவாசம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? சென்ற நாட்கள் நாம கேட்டோம். ரட்சிப்பு என்றால் என்ன? நான் இருந்த நிலையிலே பவுல் எப்படி இருந்தான்? சவுலாய் இருக்கும் பொழுது அவன் அதிகாரங்களை பெற்றவனாய் அந்த அதிகாரங்களை கையில் வைத்துக் கொண்டு அவன் சபையை துன்புறுத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றவுடனே அவன் அடி வாங்குறான், அடியை கொடுக்கிறவன். அவன் அடியை வாங்குற அளவுக்கு, அவன் துன்பப்படுத்தப்படுகிற அளவுக்கு அவன் தன்னுடைய வாழ்வை நகர்த்துகிறான். டோட்டலா கருப்பா இருக்கிறது அப்படி டோட்டலா ஒயிட்டா மாறுது. அதான் ரட்சிப்பு. இதைதான் கட்ட வேண்டும். என் வாழ்க்கையிலே அந்த பழைய நிலையை கட்டுகிறது இல்லை, அந்த புதிய நிலை எனக்கு கொடுத்தா ரட்சிப்பு நிலை, இதை எனக்கு மதில் சுவராய் மாற்றணும். அந்த புதிய வாழ்வை, அழைப்புக்குரிய வாழ்வை மீண்டுமாய் நான் உறுதிப்படுத்தணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். ஓ இப்படி நான் அர்ப்பணித்து இருக்கிறேன். நீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அர்ப்பணிச்சிருப்பீங்க இல்லையா? ஆண்டவருக்கும் பொருத்தனை செஞ்சிருப்பீங்க, இப்படிலாம் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்படி அர்ப்பணிப்பு ஒவ்வொன்றையும் நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுத்திருப்பீங்க, உங்களையே கூட நீங்க கொடுத்திருப்பீங்க ஆண்டவருக்குன்னு. அப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்து அதை உறுதிப்படுத்துங்க, அதை மதில் சூறா கட்டுங்க. இதுதான் எனக்கு பாதுகாப்பேன். இந்த அழைப்பை நான் விட்டுட்டேன், தேவன் எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தை விட்டுட்டு, இந்த ஊழியத்தை, இந்த ஜபஜீவ வாழ்வை, இந்த வேத வாசிப்பை, இந்த கிராமத்துக்கு போறதை நான் விட்டுட்டேன். அதனாலதான் மதில் சூறை விரிசல் உண்டானது. அதை பார்வையிடாம போயிட்டேங்க, என் அழைப்பை நான் உணராம போயிட்டேங்க. அப்படி உணருங்க, கொஞ்சம் அப்படி பார்வையிடுங்க. அதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதுங்க.
ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துடைய பாதையிலே நம்மை அழைத்து செல்கிறதுங்க. அங்குதான் கொடுமையும் அழிவும் வராது. ரட்சிப்பை முதலாய் மாற்றிப்பார், அங்குதான் கொடுமை வராது, அங்குதான் அழிவு வராது, அங்குதான் உன் வாழ்க்கையில தீமைகள் வராது, கஷ்டங்கள் வராது, நஷ்டங்கள் வராது. ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கைங்க அது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைங்க அது, அந்த நன்மையான வாழ்க்கைங்க அது, ஆண்டவருடைய வாழ்க்கை. அதை உணருங்க. ஆண்டவர் இப்படி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து உணர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 91வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 1வது வசனம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுதான் ஒரு பாதுகாப்பு. அதுதான் ஆவிக்குரிய அழைப்பில் நிற்கிறோம் பாருங்க. அதுதான் மதில் சுவர், பாதுகாப்பு. அதுதான் உங்களுக்கு தேவர் உங்களை சுற்றி அக்கினி மதிலாயிருந்து உனக்குள் மகிமைப்படுகிற வாழ்வு என்பது அதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் அர்ப்பணித்திருப்போம், ஒவ்வொரு விதமாய் உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீங்க, ஒவ்வொரு விதமான காரியங்களிலே ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருப்பார். அதை உணருங்க, அதை மறந்துடாதீங்க. எப்பொழுதுமே அதை மறந்துடாதீங்க. அதை மறந்துட்டு நாம நம்முடைய வாழ்வை நகர்த்துவதனால்தான் வாழ்க்கையினுடைய பதில் சரியா வரலங்க. புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்ளுகிறவர்கள் இந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த தவறுகள் அவருடைய வாழ்க்கையிலே நிகழாது. அந்த தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைங்க. அது தவறு நிகழாதுங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 18வது வசனத்தை வாசிக்கும் சொல்கிறாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருங்கள். அவர் சொல்லுகிறார், விழிப்பு வேண்டும். என்ன, எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுகிறது இல்ல, மன உறுதியில ஒரு விழிப்புள்ளவர்களாய் உடைய வாழ்வை நகர்த்தணும். அப்போ நான் இந்த மதில் சுவர் இடிக்கப்பட்டு விடக்கூடாது, அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு விடக்கூடாது, அந்த இடத்துல சமாதான சீர்குலைச்சல் அந்த இடத்துல நுழையக்கூடாது. அப்படின்னாக்கா எந்த விதத்தில் அந்த மதில் சுவர்களை உறுதிப்படுத்த முடியும்? பவுல் அதுதான் சொல்லுகிற காரியம். எந்த சமயத்திலும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெபிக்க முடியும், ஜெபிக்க முடியாது, பலவீனம், நல்ல ஆரோக்கியம், எந்த நிலையில இருக்கட்டுங்க. எந்த நிலையில நீங்க அழைப்பு பெற்ற காலங்களை யோசிச்சு பாருங்க. நேரம் இருக்காது ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டு ஓடணும் இல்ல, ஆண்டவருக்காக ஜெபிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் இருந்தது இல்ல. ஆனா அதுதான் சொல்றாரு, எந்த சமயமாக இருந்தாலும் சரி அதே பணி தொடரணும். நீ ஜெபம் பண்றது இல்ல, மன உறுதியா இருக்கிறது இல்ல, விழித்திருக்கிற காரியங்கள் எப்பொழுதுமே இருக்கணும். ஜபமும் விட்டுறக்கூடாது, மன உறுதியும் விட்டுறக்கூடாது, விழித்திருக்கிறதுல விட்டுறக்கூடாது. இது மூலம் இருந்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த நாளும் எந்த சமய நேரம் பார்க்காம ஆண்டவருக்கு என்ன செயல்படுகிற காரியம், இந்த 4 காரியம் தான் அந்த மதில் சுவர்களை உறுதிப்படுத்துது. பாவம் நுழையாதபடி, தீமை நுழையாதபடி, தீயவர்கள் நுழையாதபடி உன் வாழ்வு வேலை அடைக்கப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருது. இல்ல எதிராளியான மதிச்சுவரை இடிச்சிடுறான், அக்கினியால் சுட்டெரிச்சிடுறான், பாவம் நுழையுது, பிசாசு நுழையுது, தீமை நுழையுது, தீயவர்கள் நுழையிறாங்க. வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கிறோம், சமாதானத்தை இழக்கிறோம், ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், எல்லாம் இழந்து போகிறோம். ஏன் இழக்கிறோம்? இழக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ நேரம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட, சமயம் பார்க்க ஆரம்பிச்ச. ஐயோ, எந்த சமயமா இருந்தாலும் சரி உன் அழைப்பை நிறைவேற்றப்பார், உன் அர்ப்பணிப்பை நிறைவேற்றப்பார். எந்த சமயமா இருந்தாலும் சரி. பவுல் அப்படிதான் சொல்றாரு. நாம நேரம் பார்த்து, ஐயோ நேரம் இல்லையே, அப்புறமேட்டு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், என்னையா அது, அடுத்த காலம் பார்க்கலாம். தவறு இல்லை, யோசிச்சு பாருங்க. ஏன் அவ்வளவு பெரிய ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்புல விரிசல் வர காரணம் யாரு? நாம தான் நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஜெபிக்கிறது நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து அவர் சொல்லுகிற காரியம், ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. இல்ல ஜெபமே இல்ல, 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஜெபத்துல இல்ல, ஜெபம் இல்ல, ஜெபம் சரியா பண்ணல. வாழ்க்கை போனது காரணம், தடுமாறினது காரணம், அழைப்பு விட்டு விலகிறது காரணம், ஜெபம் சரியில்லை, ஜெபத்தை விட்டுட்டோம். குடும்ப ஜெபம் இருக்குதா பாருங்க,
இல்ல. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் குடும்ப ஜபம் இல்ல. தனி ஜபம் இருக்குதான்னு பாருங்க. குடும்ப ஜபம் பண்ணிட்டு அல்ல, ஏதோ மனைவி பண்ணுவா, கணவன் பண்ணுவா, பிள்ளைங்க பண்ண, யாரும் கண்ணை மூடிட்டு ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை சொல்லி முடிச்சிருவோம், அவ்வளவுதான். தனி ஜபம் பண்ணு, நீ பேசு, நீ ஆண்டவரோட தனியா உட்காரு, அவர் சமூகத்தில் காத்திரு, கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நேரம் கொடு. அதையும் விட்டுட்டோம். அதனால எப்படி உனக்கும் பாதுகாப்பு எப்படி உறுதியாக இருக்கும்? பாதுகாப்பு உறுதியா இல்லை. எதிராளி வீழ்த்திடுறான், ஈஸியா பிசாசு வீழ்த்திடுறான், மனுஷன் வீழ்த்திட்டு போயிடுறான். அடுத்த மன உறுதி வேணும், முக்கியம் அதுதான். மன உறுதி வேணும். என்ன கஷ்டம் வந்தாலும் மன உறுதியில யோபு உறுதியா இருந்தான். யோபு எப்படி இருந்தான்? மன உறுதியா இருந்தாங்க. யோபு ஸ்ட்ராங்கா இருந்தான். என்ன நடந்தாலும் சரி, விசுவாசத்துல மன உறுதியா இருந்தான், நம்பிக்கையில மன உறுதியா இருந்தான். இருங்க, மன உறுதியா இருங்க. ஸ்தேவான் மன உறுதியா இருந்தான். மன உறுதியா இருங்க. என்ன நடந்தாலும் மன உறுதி வேணுங்க. மனசு தளர விட்டுறாதீங்க. ஐயோ என்ன ஆச்சோ, ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு, ஐயோ ஆண்டவர் என்ன விட்டுட்டாரு, ஐயோ ஏன் இது நடக்கல, நடக்குமா, அவிசுவாசம் வந்துடுது. மன உறுதி கிடையாது. மன உறுதி வேணும். அடுத்த சொல்ல விழித்திருக்கணும். எந்த சமயமா இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு ஆண்டவர் வரலாம், விழித்திருக்கணும். எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். எது நடந்தாலும் ஆவிக்குரியதோடு கம்பேர் பண்ணணும். அதான் விழித்திருக்கிறது. கஷ்டம் வந்துச்சா கஷ்டம் வந்துடுச்சுன்னு சோர்ந்து போறது, சந்தோஷம் வந்துச்சுன்னா தலைக்கால் தெரியாம ஆடுறது, அப்படி இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய விழிப்பு என்பது எல்லாம் அழைப்போடு கம்பேர் பண்ணின்னு போறது ஆவிக்குரிய விழிப்பு. விழிப்பு என்பது அதுதான். ஆவிக்குரியதோடு அழைப்போடு கம்பேர் பண்ணின்னு போகணும். நன்மை வருதோ தீமை வருகிறதோ, எது உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் ஒரு அழைப்போடு கம்பேர் பண்ண போதான் விழிப்பு. எது நடந்தாலும் அதுக்கு தான் இருக்கும். அதான் ஒரு விழிப்பு. சந்தோஷனா வரட்டும், கஷ்டமா வரட்டும், ஆசீர்வாதனா வரட்டும், இழப்பனா வரட்டும், ஆவிக்குரியதோடு கம்பேர் பண்ணின்னு போகணும். அதான் விழிப்பு. இந்த 4 காரியம் இருந்துட்டாலே போதுங்க, மதில் சுவர் உறுதியாயிடும். எதிராளி வீழ்த்த முடியாது, பிசாசு நுழைய முடியும், நுழைய முடியாது. உடைய வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் இழக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நான் இந்த இடத்துல அழகா இருக்கிறேன்னு, என் வாழ்க்கையில நான் எந்த சமய நேரம் பார்க்காத ஆண்டவருடைய காரியங்களை இன்வால்வ் ஆகிறேன், ஜபத்துல முழுசா இருக்கிற, மன உறுதியா இருக்கிற, விழித்து இருக்கிற, போதுங்க, ஜெயிச்சிடலாம். போதுங்க, எதிராளி உங்களை வீழ்த்த முடியாது. போதுங்க, உலகம் உங்களை வீழ்த்த முடியாது. ஆண்டவர் உங்களுக்கென வைத்திருக்கிற நன்மையை, சமாதானத்தை நீங்கள் இழந்து விடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இழக்க முடியாதுங்க. எந்த நிலையில இருந்தாலும் நீங்கள் இழக்க முடியாது என்பதை மறந்துடாதீங்க. இழக்க முடியாது, ஆண்டவர் கொடுத்தது, நீங்கள் இழக்க முடியாது. இழந்து போகிற நிலைமையில் உங்களுடைய வாழ்வு தள்ளப்படாது. தைரியமா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். மார்க் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்றாரு, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தெரியாது, அந்த காலம் கஷ்டவர காலம் தெரியாது, மதிர்ச்சுவரை இடையிற காலம் தெரியாது. எப்பொழுது என் வாழ்க்கையில் அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிற ஒரு வாழ்வு வரும் தெரியாது. விழித்திருக்கணும், எப்பொழுதுமே விழித்திருக்கணும், உறங்கிடக்கூடாது. எப்பொழுது உறங்காமல் விழித்திருங்க. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. வாழ்க்கையில் என்ன வேணா நடக்கும். சிம்சோனை வீழ்த்தல, வீழ்த்தும், யாரு வேண்டாலும் வீழ்த்தும். நீ விழித்திரு. நீ எப்பொழுது விழிப்புள்ளவனாய் உன்னுடைய வாழ்வை நகர்த்து, விழிப்புள்ளவனாய் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்தி கொண்டு போ. அதேதான் லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், எந்த நேரமா தான் ஜெபம் பண்ணணும். சிலர் என்ன செய்வாங்க, காலையில ஜெபம் பண்றேன், இல்ல மதியம் தான், நைட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். நேரம் கிடைக்குதா ஜெபியுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்க, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுவது ஜெபியுங்க, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நேரங்களை கொடுக்கிறாரு ஜெபியுங்க, எப்பொழுதெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்பொழுதெல்லாம் ஜெபியுங்க, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபியுங்க. வெள்ளிக்கிழமை தான் ஃபாஸ்டிங் பிரேயர் போடுவேன் இல்லையா, அதுக்கு ஒரு நாளை குறிச்சு அன்னைக்கு தானே வாய்ப்பு கிடைக்குதா, ஆண்டவர் மனசுல பேசினா உடனே அன்னைக்கு ஃபாஸ்டிங், உடனே அன்னைக்கு ஒரு உபவாசம் போடுங்க, உடனே ஜெபியுங்க. அது நேரம் காலெல்லாம் பார்க்கறது இல்லை. எப்போ மனசுல தேவன்
பேசாத. அப்போ வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்பொழுது, வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்பொழுது அதை பகிர்ந்து கொள்ளுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க, ஆண்டவரோடு ஐக்கியமாகுங்க. எப்போ கிடைக்குதோ அப்போ உடனே ஐக்கியமாயிடும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றார், ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காது பெருமூச்சுகளோடு நமக்காக ஆண்டவர் துணையா இருக்கிறாருங்க. ஆவியானவருக்கு துணையா இருக்கிறாருங்க. ஆவியான துணையா இருக்கும்போது என்னங்க இருக்குது? எப்ப வேணா ஜெபியுங்க, ஆண்டவரோட ஐக்கியமாகுங்க, மன உறுதியா இருங்க. ஆண்டவர் எப்பொழுது வேண்டாலும் உங்களுக்கு துணையாக இருப்பார். எப்போ வேண்டுமானால், எந்த சூழ்நிலை வேண்டுமானால் மன உறுதியாயிருங்க, மன உறுதியாயிருங்க. மன உறுதியாயிருந்து சோர்ந்து போகாமல், எந்த சமயம் பார்க்காம ஜெபம் பண்ணி மன உறுதியாயிருந்து விழித்திருந்து பாருங்க. விழித்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நாம் நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் அவர் சொல்றார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. பெரிய விசுவாசம் வேணும், பெரிய நம்பிக்கை வேணும். எல்லாருக்கும் இருக்கிற விசுவாசம் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்வு கிடையாது, எல்லாரும் வாழ்வது போல இல்லை. என்னுடைய விசுவாசம் பெருசா இருக்கணும், மற்றவர்களை காட்டிலும். நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவரோடு பேசுறார், அபிஷேகம் எல்லாம் சொல்றேன்ல, மற்றவங்களை போல இருக்கக்கூடாது. அதை காட்டிலும் விசுவாசம் பெருசா இருக்கணும், அதை காட்டிலும் நம்பிக்கை பெருசா இருக்கணும். நம்ம சொல்றல, என் சபையில எனக்கு அபிஷேகம் இருக்குது, நம்ம தனியா காட்டுறோம், தனியா ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் இல்லையா? எல்லாத்திலுமே நம்ம கொஞ்சம் வேறுபடுத்தி நம்ம காமிப்போம். ஆடையா இருக்கட்டும், எல்லாத்திலும் கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுவோம் இல்லையா? எதுவாக இருந்தால் அதுல கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுவோம். படிப்புல நான் அதிகமா மார்க் எடுத்து வேறுபடுத்தி காட்டுறோம். அது வந்து ஆவிக்குரிய பயணத்திலுமே, ஆவிக்குரிய பயணத்துல என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய பயணத்தில் அவர் அழகா இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான், உன் விசுவாசம் பெருசா இருக்கணும். மற்ற எல்லாருடைய மற்றவனுக்கு விசுவாசம் இருக்க, உன் விசுவாசம் பெருசா இருக்கணும். அப்பொழுது நீ வேண்டிக் கொள்வதை உனக்கு கொடுப்பார், நீ கேட்பதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உன் மதில் சுவர்கள் உறுதியா இருக்கும், உனக்குள்ள ஆண்டவர் மகிமைப்படுகிற வாழ்வு. அதான் சகரியாத்திற்கு சொல்றார், நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலா இருந்து உனக்குள் நான் மகிமையா இருப்பேன். ஆண்டவர் மகிமையா இருக்கிற வாழ்வாய் உன்னுடைய வாழ்வு மாறும். ஆண்டவர் மகிமைப்படுகிற வாழ்வாக உன்னுடைய வாழ்வு மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்குது, எப்படி பயணிக்குது? அது சோர்ந்து போயிருக்குதா? ஜெபத்திலேயோ, ஊழியத்திலேயோ, அழைப்பிலேயோ, அபிஷேகத்திலேயோ என்ன இருக்குது? எங்கேயோ ஒரு விரிசல் இருக்குது, எங்கேயோ அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. உடனே நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், ஜெபத்துல சோர்ந்து போயிருக்கிறியா? வேதம் வாசிக்க முடியலையா? ஊழியத்தை விட்டுட்டு இருக்கிறியா? சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறியா? உடனே இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு முடிவு, உடனே அலங்கத்தை நீ பார்வையிடு. உன்னை சுற்றி தேவன் கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பு பார், அந்த ரட்சிப்பை பார். எங்கேயோ தடுமாறி இருக்குது, எங்கேயோ அழைப்பை விட்டு விலகி இருக்கிற, பார்வையிடு. உன் ஜெபஜீவி எப்படி இருக்குது பார்வையிடு. உடனே அதை உறுதிப்படுத்து, அதை ஸ்ட்ராங் ஆக்கு. அது எவ்வளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்க முடியும் ஸ்ட்ராங் ஆக்கு. அப்படி ஸ்ட்ராங் ஆக்கினாக்கா ஆண்டவர் உனக்குள்ள மகிமைப்படுகிற வாழ்வாய் உன்னுடைய வாழ்வு மாறும். அல்லேலூயா.